ஹலோ எவ்ரிவான், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா செட்டிநாடு ஸ்டைலில் உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி அதை நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா 2 தக்காளி, ஒரு 10 பூண்டு, சின்ன சின்ன பூண்டுன்றனால 10 சேர்த்துருக்கேன். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கிராம்பு, பட்டை, அதுக்கப்புறம் சோம்பு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக கசகசா சேர்த்துக்கலாம். ஒரு நிமிஷம் வதக்கி விட்டால் போதும். அதுக்கப்புறம் நல்லா ஆற விட்டுருங்க. ஆற விட்டதுக்கப்புறம் ஒரு பிளெண்டரில் இல்லை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு 1/4 கப்பு அளவுக்கு தேங்காய், துருவன தேங்காய் சேர்த்து தண்ணி சேர்த்து அரைச்சி வச்சுக்கலாம். அது இப்போ ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு, ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. லைட்டாக ஃப்ரை பண்ணி விடலாம் எண்ணெயிலேயே. கருவேப்பிலை சேர்க்கும்போது அந்த மனம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வதக்கி அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இந்த பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப குறப்பாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது. மீடியமாக இருந்தால் தான் நமக்கு குழம்பு சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அரைச்சி ஊற்றின மசாலாவுக்கு 1லேருந்து 1.5 கப் அளவுக்கு கூட தண்ணி சேர்க்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா மசாலாலாம் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வரமிளகாத்தூள், இது வீட்டிலே செஞ்சதுங்க, நார்மல் கடமிளகாத்தூள் இல்லை. வரமிளகாத்தூள் வீட்டில் செஞ்சது போட்டிங்கன்னா தான் டேஸ்ட் இருக்கும். கடமிளகாத்தூள் போட்டிங்கன்னா காரம் தாங்க இருக்கும், இந்த மாதிரி டேஸ்ட் வராது. ஹோம்மேடு குழம்பு மிளகாத்தூள், அதுக்கப்புறம் வரமிளகாத்தூள் எல்லாம் ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் இருக்கும், கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். நான் அந்த ரெசிபி கூட உங்களுக்கு போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த மாதிரி நல்லா கொதிச்சு நுர வந்ததுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஃபைனலாக உப்பு சேர்த்துங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா முட்டையை நான் உடச்சி ஒரு பவுலில் ஊற்றி காமிக்கிறேன். பட் நீங்கள் டைரெக்டாக கூட ஊற்றலாம். புதுசாக பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பவுலில் ஊற்றுங்க, அவ்வளோதான். இங்கே பாருங்கள், கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு ஊற்றுங்க. அதே மாதிரி ஊற்றும் போது சிம்மில் வச்சுருங்க. ஏன்னா ரொம்ப கொதிச்சுட்டு இருந்துச்சுன்னா கசகசன்னு ஆயிரும், அந்த ஷேப் கிடைக்காது. அவ்வளோதாங்க, மூடி போட்டு வேக வச்சிடலாம். சிம்லேயே இருக்கட்டும் வேகிற வரைக்கும். அவ்வளோதான். பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. சிம்மில் தான் இருக்குது, ஆனால் கொதி வந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா முட்டை வேகிறதுக்கு ஒரு 4-5 நிமிஷம் தாங்க ஆகும், ரொம்ப நேரம் ஆகாது. அவ்வளோதான். நல்லா வெந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக மல்லி இலை போட்டுட்டு லைட்டாக கலந்து விடுங்க. முட்டை நல்லா வெந்துருச்சு, அதனால் உடையாது. லைட்டாக கலந்து விட்டுட்டு நம்ம சர்வ் பண்ணலாம். அங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக அதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் எல்லாரும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அதே மாதிரி நீங்கள் நம்ம சேனலில் ஏதாவது வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, பாய். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். பாய்.